ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் வசதிக்காக 10,214 பஸ்கள் இயக்கப்படும். போக்குவரத்து துறை அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கம் குறித்த ஆலோசனை கூட்டம் போக்குவரத்து துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் பணிந்திர ரெட்டி தலைமையில் நேற்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் போக்குவரத்து துறை ஆணையர், காவல்துறை உயர் அலுவலர்கள், அரசு துறை அலுவலர்கள் மற்றும் போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்கள் கலந்து கொண்டனர். வரும் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் சென்னையில் இருந்து தினசரி இயக்கக்கூடிய 2092 பேருந்துகளுடன் 2970 சிறப்பு பேருந்துகள் என 2 நாட்களும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 7154 பேருந்துகளும், பிற ஊர்களிலிருந்து மேற்கண்ட 2 நாட்களுக்கு 3060 சிறப்பு பேருந்துகள் என மொத்தமாக 10,214 பேருந்துகள் இயக்க முடிவு செய்யப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னர் பிற ஊர்களிலிருந்து சென்னைக்கு வர 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் தினசரி இயக்கக்கூடிய 2092 பேருந்துகளுடன் 1825 சிறப்பு பேருந்துகளும் 2 நாட்களும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 6009 பேருந்துகள் ஏனைய பிற முக்கிய ஊர்களிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு 2295 சிறப்பு பேருந்துகள் என மொத்தமாக 8304 பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. டிஎன்எஸ்டிசி ஆஃபிஷியல் ஆப் மற்றும் www.tnstc.in போன்ற இணையதளங்கள் மூலமாகவும் முன்பதிவு செய்யலாம். பேருந்துகளின் இயக்கம் குறித்து அறிந்து கொள்வதற்கும் மற்றும் இயக்கம் குறித்து புகார் தெரிவிப்பதற்கு ஏதுவாக 9445014450 மற்றும் 9445014436 ஆகிய தொலைபேசி எண்களை 24 மணி நேரமும் தொடர்பு கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி பயணிகளின் நலன் கருதி கோயம்பேடு மற்றும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதுமான அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு பேருந்து இயக்கத்தை கண்காணிக்க கட்டுப்பாட்டு அறை, அதாவது கண்ட்ரோல் ரூம் 24 மணி நேரமும் செயல்பட உள்ளது. பொதுமக்களின் வசதிக்காக கோயம்பேடு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து மேற்கூறிய 3 பேருந்து நிலையங்களுக்கு செல்ல ஏதுவாக மாநகர் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இணைப்பு பேருந்துகள் 24 மணி நேரமும் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.